சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவலு. தனுஷ் வேற லெவல் பண்ணிட்டாரு. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலாக இருந்துச்சு. மாஸ் படம். தனுஷோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பர் தான். மியூசிக் ஜிவி பிரகாஷ் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. புது ஸ்டோரி தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேணாம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து பார்த்தா படம் சூப்பராக இருக்கும். வழக்கமாக நீங்கள் அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, இப்போ என்னடா எங்கள் ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பர் தான். மியூசிக் ஜிவி பிரகாஷ் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. புது ஸ்டோரி தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேணாம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து பார்த்தா படம் சூப்பராக இருக்கும். கண்டென்ட்டு நம்ம அடிமையாக இருந்த விடுதலைக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்தது அதுதான் ப்ரோ கண்டென்ட்டு. கெட்டப் எல்லாமே சூப்பராக இருந்தது, ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அவ்வளோதான். நல்லா இருந்தது ப்ரோ. என்ன ஃப்ளாஷ்பேக் தான் நிறைய வச்சுருந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. அவரை பற்றி சொல்லவே வேணாம், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் ஜிவி ஃபேன் தான். ஜிவி மியூசிக் வேறு லெவல். பிஜிஎம் எல்லாமே தரமாக பண்ணியிருந்தார். இல்லை பார்க்கலாம், நம்ம ஓரளவுக்கு நம்ம சொல்லிடக்கூடாது. போகணும் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷை தான் ப்ரோ பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி நான் ட்ரெய்லர் எதுவுமே பெருசாக பார்க்கல, பட் ஃப்ரெண்ட் கூட வந்தேன் தனுஷ் படம். ஸோ அப்படியே பிரியாமோவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே செட் ஆகலை. கண்டென்ட் வந்து கேஸ்ட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அது மாதிரி கோயிலுக்குள்ள விடாதெல்லாம் இது பண்ணி ஃபைட் பண்ணி அதில் போராடி வந்திருந்தாங்க. அவ்வளோதான். படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். பார்க்குற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், மாசாக இருக்கும். எல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் மாசாக இருக்குது. குறை சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவலு. தனுஷ் வேற லெவல் பண்ணிட்டாரு. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலாக இருந்துச்சு. மாஸ் படம். எல்லாமே ப்ளஸ் தான். 3 கேரக்டரையும் ப்ளஸ்ஸாக காட்டிருக்காங்க. சிவகுமார், சந்தீப்லாம் வேற லெவலாக இருக்காங்க. அதெல்லாம் தரோங்க. செம்மையாக இருந்துச்சு படம். அவங்க நல்லா இருந்தது. அவங்களுக்கு ஏற்ற ரோல் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தனுஷ் தான். தேங்க்யூங்க. பார்க்குற மாதிரியா வேற லெவலுங்க படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. கண்டென்ட் சொன்னால் நீங்கள் யாரும் வந்து கடல் தேட்டர் வந்து பார்க்கட்டும். சூப்பராக இருக்கு கண்டென்ட். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு போர்ஷன்லாம் அவர் செதுக்கியிருக்காரு. அவரே தன்னை செதுக்கிற மாதிரி தான் இருக்காரு. நிறைய 3 வெரைட்டியில் இருக்குது. 3 வெரைட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. மியூசிக்லாம் அல்டிமேட். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தாரத்தப்பட்டை அதை வச்சே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சொல்லிட்டா எப்படி இருக்கும், நீங்கள் எல்லா தேட்டரில் வந்து பார்க்கணும்ல, அப்போ தானே நல்லாயிருக்கும். வேற லெவலில் இருக்குது ப்ரோ. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. தனுஷ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சண்டை மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு, வெறும் சண்டை மட்டும் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. தீவிரமான ஃபேன் ஒருத்தன் இருக்கான், அவனை பிடிங்க. தனுஷ் வாடாங்க. தனுஷ் நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். தூங்கிட்டானே ஆனா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரினா ஃபுல்லாக ஃபைட்டு அந்த மாதிரி போச்சு. வெறும் அடிதடி சண்டை, வெறும் அது மட்டும் தானே போயிட்டு இருக்கு. லென்த்தா போகுது. ஃபைட்லாம் நல்லா இருக்குண்ணா. இடையில டயலாக் மட்டும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து பிரியா மோகன் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மெசேஜ் அப்பெல்லாம் அந்த அடிமைப்படுத்துறதை பற்றினா இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சுங்க, அதெல்லாம் நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ சீன் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டயலாக்லாம் இல்லாமல் கரெக்டாக கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோவும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போணுச்சு. எப்படா இப்போ இன்டர்வல் வரும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துட்டு விளாட்றோம். நைட் ஷோலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. கெட்டப்லாம் நல்லா இருந்துச்சு.